ஜப்பான்ல வெண்டிங் மிஷினுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு தெருவுக்கு தெருவு வெண்டிங் மிஷின் இருக்கும். ஈவன் ஐஸ்கிரீம் வேணும்னா கூட நீங்க வெண்டிங் மிஷின்ல இருந்தே எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கார்டு மட்டும் தான் இருக்குன்னா, அத யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல கேஷாவோ, காயினாவோ இருக்குன்னா, அத போட்டுமே நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் போட்டுட்டீங்கன்னா, சேஞ்ச் எடுக்கிறது இந்த நாப் பிரஸ் பண்ணா போதும். உடனே சேஞ்ச் உங்களுக்கு கீழ கலெக்ட் ஆயிடும். இந்த தெருவுல இங்க ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்து தெருவுல இம்மீடியேட்டா இன்னொரு வெண்டிங் மிஷின் இருக்கும். இந்த மாரி தான் நெறைய வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெண்டிங் மிஷின் பக்கத்திலேயே டஸ்ட்பினும் சேர்த்து குடுத்துருப்பாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வேஸ்ட் எல்லாம் நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியான டாய்ஸ் எடுக்கிறதுக்கு கூட வெண்டிங் மிஷின் அவைலபிளா தான் இருக்கு. காஃபி குடிக்கிறோம்னா கெஃபேக்கு தான் போகணுங்கிற நீட் கிடையாது. இந்த மாரி ட்ரிங்க் வேணும்னு காஃபி எடுக்கிறதுக்குமே தனி வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. இந்த மாரியான வெண்டிங் மிஷின்ல ரெடிமேடான ஃபுட் ஐட்டமும் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். இங்க டேக் அவுட் மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஆனா சில மிஷின்ஸ்ல சைட்ல ஒரு சின்ன டேபிளும் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நின்னுகிட்டே அந்த டேபிள்ல வச்சு சாப்பிடுறதுக்கான ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க. அண்ட் பன் மாரியான ஐட்டம்ஸ் எடுக்கணும் அப்டின்னா, இந்த மாரி வெண்டிங் மிஷின்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸ்டஃப்டு பன் ஆர் சீஸ் பன் அந்த மாரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. இது போக ஏகப்பட்ட வெரைட்டீஸ் ஆஃப் வெண்டிங் மிஷின் ஜப்பான்ல இருக்கு இன்னுமே. கேர்ள் ஃபிரெண்ட் எடுக்கிறதுக்கு கூட வெண்டிங் மிஷின் இருக்காம். அதுல எடுத்தோம் அப்டின்னா, கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும் போல. அத கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் போல. ஸோ அந்த மாரியான மிஷின்ஸ்லாம் டிஃபரெண்ட்டா நான் பார்த்தேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.